பாக்கெட்டிங் உறவுனா என்ன? இந்த அறிகுறிகள் உங்க காதலன் கிட்ட இருந்தா நீங்க மோசமான நபரோட இருக்கீங்களாம். உங்கள் பங்குதாரர் உங்களை பாக்கெட்டிங் செய்தால் நீங்கள் அவர்களின் நண்பர்களை சந்திப்பதை அவர்கள் நிச்சயமாக விரும்ப மாட்டார்கள். நீங்கள் அவர்களின் நண்பர்களை சந்திக்கும் சூழ்நிலைகளை தவிர்ப்பார்கள். உங்கள் காதலன் அல்லது துணை உங்களை அவர்களின் உலகத்திலிருந்து அல்லது குறிப்பாக அவர்களின் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரிடமிருந்து மறைக்கிறார்களா என்ற சந்தேகம் உங்களுக்கு எப்போதாவது இருந்ததுண்டா? இந்த உணர்தல் அசாதாரணமானது அல்ல. நீங்கள் தவறான அல்லது மோசமான நபருடன் உறவில் இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். இது உண்மையாக இருக்கலாம். உங்கள் பங்குதாரர் உங்களை பாக்கெட் செய்கிறார், அதாவது உங்களை பற்றி தங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரிடம் சொல்வதை விட உங்களை அவர்களின் உலகத்திலிருந்து மறைத்துவிடுகிறார்கள். பாக்கெட்டிங் என்பது ஒருவர் தனது தொலைபேசியை எப்படி பாக்கெட்டில் வைக்கிறார் என்பதோடு தொடர்புடையது. எனவே உங்கள் பங்குதாரர் உங்களை தங்களிடம் மட்டும் வைத்துக் கொள்ள முயல்வது போலவே நீங்கள் அவர்களின் துணையாக இருப்பதை பற்றி வேறு யாரும் தெரிந்து கொள்ள விரும்பவில்லை. உறவுகளில் பாக்கெட் என்றால் என்ன? அந்த உறவில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதற்கான அறிகுறிகள் பற்றி இக்கட்டுரையில் காணலாம். 1. நீங்கள் எப்போதும் ரகசியமாக சந்திப்பீர்கள். யாரும் உங்களை பார்க்காதபடி நீங்கள் இருவரும் எப்போதும் ரகசியமாகவும் வெளியூர் இடங்களிலும் சந்தித்துக் கொண்டிருந்தால் உங்கள் பங்குதாரர் உங்களை பாக்கெட் செய்ய முயற்சிக்கிறார். இதற்கு காரணம், தங்களுக்கு தெரிந்த நபர்கள் முன்பு உங்களுடன் காணப்படுவதை அவர்கள் விரும்புவதில்லை. 2. நண்பர்களை சந்திப்பதை அவர்கள் விரும்பவில்லை. உங்கள் பங்குதாரர் உங்களை பாக்கெட்டிங் செய்தால் நீங்கள் அவர்களின் நண்பர்களை சந்திப்பதை அவர்கள் நிச்சயமாக விரும்ப மாட்டார்கள். நீங்கள் அவர்களின் நண்பர்களை சந்திக்கும் சூழ்நிலைகளை தவிர்ப்பார்கள். தங்களுக்கு நண்பர்கள் இல்லை போன்ற காரணங்களை அவர்கள் உங்களிடம் சொல்லலாம். ஆனால் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் இது சாத்தியமில்லை. 3. உங்களை பற்றி சமூக ஊடகங்களில் இடுகையிட மாட்டார்கள். சமூக ஊடகம் என்பது உங்கள் வாழ்க்கையை பற்றிய விவரங்களை மிகவும் வேடிக்கையாகவும் உற்சாகமாகவும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய இடமாகும். ஆனால் உங்கள் பங்குதாரர் அவ்வாறு செய்ய மறுத்து சமூக ஊடகங்களில் உங்களை பற்றி ஒருபோதும் இடுகையிடவில்லை என்றால் நிச்சயமாக ஏதோ தவறான உறவில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். 4. குடும்பத்தை பற்றி எதுவும் குறிப்பிடவில்லை. உங்கள் பங்குதாரர் தங்கள் குடும்பத்தை பற்றி எதையும் உங்களிடம் வெளிப்படுத்தவில்லை என்றால் நீங்கள் அவர்களின் விவகாரங்களில் தலையிடுவதை அவர்கள் நிச்சயமாக விரும்ப மாட்டார்கள். குடும்பம் என்பது ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் மிக முக்கியமான அம்சமாகும். எனவே உங்கள் கூட்டாளியின் குடும்பத்தை பற்றி நீங்கள் அறிவது நியாயமானது. அதை அவர்கள் விரும்பவில்லை அல்லது தடுக்கிறார்கள் என்றால் நீங்கள் நிச்சயமில்லா நபருடன் உறவில் இருக்கிறீர்கள். 5. எங்கு வாழ்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியாது. நீங்கள் அவர்களின் வீட்டிற்கு அல்லது அபார்ட்மெண்டிற்கு ஒருபோதும் சென்றிருக்கவில்லை என்றால் அவர்கள் உங்களை அவர்களின் உலகத்திலிருந்து பாக்கெட் செய்கிறார்கள் என்பதற்கான பெரிய அறிகுறியாகும். உங்கள் உறவு ஒரு கற்பனையில் மட்டுமே உள்ளது. அதுவும் உங்கள் துணையின் விருப்பப்படி மட்டுமே. எப்போது, எங்கு, யாரை சந்திப்பது என்பதை அவர்கள் தீர்மானிக்கிறார்கள். இந்த விஷயத்தில் நீங்கள் எந்த கருத்தையும் பெறுவது அரிது. 6. பாக்கெட்டிங் உறவு என்பது சிவப்பு கொடி. பாக்கெட்டிங் உறவு என்பது ஒரு பெரிய கால சிவப்பு கொடியாகும். ஏனென்றால் சிலர் உங்களை பாக்கெட்டுகளாக மாற்றும்போது அவர்கள் உங்களை பற்றியோ அல்லது உறவை பற்றியோ நிச்சயமற்றவர்களாகவோ அல்லது சந்தேகமாகவோ இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். மக்கள் தங்கள் கூட்டாளர்களை பற்றி உறுதியாக இருக்கும்போது அவர்கள் தங்கள் கூட்டாளரை உலகிற்கு அறிமுகப்படுத்துவார்கள். நீங்கள் ஒரு உறவில் சிக்கியுள்ளீர்கள் என்பதற்கான சில அப்பட்டமான அறிகுறிகள் இங்கே உள்ளன.